இன்றைய திருப்பலியானது மரித்த ஏ முத்துசுவாமி, எம் அன்னம்மாள் மற்றும் அவருடைய குடும்பத்தில் மரித்த அனைத்து ஆன்மாக்களுக்காகவும், ஸ்டெல்லா மற்றும் அவருடைய குடும்பத்தில் மரித்த அனைத்து ஆன்மாக்களுக்காக ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. மேலும் தாமஸ் அந்தோனியுடைய ஆண்மைகளை பாற்றிக்காக ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. தந்தை மகன் தூயாவின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் பரிசுத்த ஆவியின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆண்டவர் இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று தாய் திருச்சபையானது புனித பெரிய கிரகோரி இவருடைய நினைவு நாளை கொண்டாடுகிறது. இவர் திருத்தந்தையாகவும் மேலும் திருச்சபையுடைய மறை வல்லுநராகவும் திகழ்ந்தார். இந்த திருப்பலியிலே நாம் அனைவரும் தகுதியோடு பங்கு உள்ள ஆண்டவருடைய அருளையும் அவருடைய மன்னிப்பையும் கேட்டு நாம் அன்றாடுவோம். எல்லாம் உள்ள இறைவனிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன், ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறினால் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரு பாவமே. ஆகையால் தனியான பரிசுத்த மரியாதை வாழுதல் புரிதல் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. உமக்களை இரக்கத்துடன் கண்காணித்து அன்புடன் ஆண்டு வரும் இறைவா, திரு தந்தை புனித கிரகோரியின் பரிந்துரையால் நீராட்சி பொறுப்பை ஒப்படைத்திருப்போருக்கு ஞானத்தின் ஆவியை அளித்தருளும். அதனால் புனித மக்களின் வளர்ச்சியை அருள் நெறியாளர்களின் நிலையான மகிழ்ச்சியாய் அமைவதாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். நீங்கள் கிறிஸ்துக்குரியவர்கள், கிறிஸ்து கடவுளுக்குரியவர். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசம். சகோதர சகோதரிகளே, எவரும் தம்மை தாமே ஏமாற்றிக் கொள்ள வேண்டாம். இவ்வுலகில் தங்களை ஞானிகள் என்று கருதிக் கொள்வோர் தாங்களே மடையராகட்டும். அப்போது அவர்கள் ஞானிகள் ஆவார்கள். இவ்வுலக ஞானம் கடவுள் முன் மடமையாய் உள்ளது. ஏனெனில் மறைநூல் எழுதியுள்ளவாறே ஞானிகள் கடவுள் அவர்களது சூழ்ச்சியில் சிக்க வைப்பார். மேலும் ஞானிகளின் எண்ணங்களை வீணானவை என ஆண்டவர் அறிவார். எனவே மனிதரை குறித்து யாரும் பெருமை பாராட்டல் ஆகாது. பவுல், அப்பல்லோ, கேபா ஆகிய அனைவரும் உங்களுக்குரியவர்களே. அவ்வாறே உலகம், வாழ்வு, சாவு, நிகழ்காலம், எதிர்காலம் இவை அனைத்தும் உங்களுக்குரியவைகளே. ஆனால் நீங்கள் கிறிஸ்துவுக்கு உரியவர்கள், கிறிஸ்து கடவுளுக்குரியவர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. துளரைப்பாடல் பல்லவி. மண்ணளவும் அதில் நிறைந்துள்ள அனைத்தும் ஆண்டவருடையவை. மண்ணுலகம் அதில் நிறைந்துள்ள அனைத்தும் ஆண்டவருக்குரியவை. மண்ணுலகம் அதில் நிறைந்துள்ள அனைத்தும் ஆண்டவருடையவை. நிலவும் அதில் வாழ்வானவும் அவருக்கே சொந்தம். ஏனெனில்
அவரே கடல்கள் மீது அதற்கு அடித்தளம் இட்டார், ஆறுகள் மீது அதை நிலைநாட்டினார். பல்லவி. மண்ணுலகம் அதில் நிறைந்துள்ள அனைத்தும் ஆண்டவருடையவை. மண்ணுலகும் அதில் நிறைந்துள்ள அனைத்தும் ஆண்டவருக்குடையவை. ஆண்டவரது மலையில் ஏற தகுதியுள்ளவர் யார்? அவரது திருத்தலத்தில் நிற்கக்கூடியவர் யார்? கரைப்படாத கைகளும் மாசற்ற மனமும் உடையவர், பொய் தெய்வங்களை நோக்கி தம் உள்ளத்தை உயர்த்தாதவர். பல்லவி. மண்ணுலகம் அதில் நிறைந்துள்ள அனைத்தும் ஆண்டவருடையவை. மண்ணுலகும் அதில் நிறைந்துள்ள அனைத்தும் ஆண்டவருடையவை. இவரே ஆண்டவரிடம் ஆசி பெறுவார், தம் மீட்பராம் கடவுளிடமிருந்து நேர்மையாளர் என தீர்ப்பு பெறுவார். அவரை நாடுவோரின் தலைமுறையினர் இவர்களே, யாக்கோப்பின் கடவுளது முகத்தை தேடுவோர் இவர்களே. பல்லவி. மண்ணுலகம் அதில் நிறைந்துள்ள அனைத்தும் ஆண்டவருடையவை. மண்ணுலகும் அதில் நிறைந்துள்ள அனைத்தும் ஆண்டவருடையவை. என் பின்னே வாருங்கள், நான் உங்களை மனிதரை பிடிப்பவர் ஆக்குவேன் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே உமக்கு மகிமை. அக்காலத்தில் இயேசு கெனசரேத்து ஏரிக்கரையில் நின்று கொண்டிருந்தார். திரளான மக்கள் இறை வார்த்தையை கேட்பதற்கு அவரை நெருக்கிக் கொண்டிருந்தனர். அப்போது ஏரிக்கரையில் 2 படகுகள் நிற்க கண்டார். மீனவர் படகை விட்டு இறங்கி வலைகளை அலசிக் கொண்டிருந்தனர். அப்படகுகளுள் ஒன்று சீமோனுடையது. அதில் இயேசு ஏறினார். அவர் கரையிலிருந்து அதை சற்றே தள்ளும்படி அவரிடம் கேட்டுக்கொண்டு படகில் அமர்ந்தவாறே மக்கள் கூட்டத்துக்கு கற்பித்தார். அவர் பேசி முடித்த பின்பு சீமோனை நோக்கி, ஆழத்திற்கு தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்க உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார். சீமோன் மறுமொழியாக, ஐயா, இரவு முழுவதும் நாங்கள் பாடுபட்டு உழைத்தும் ஒன்றும் கிடைக்கவில்லை, ஆயினும் உமது சொற்படியே வலைகளை போடுகிறேன் என்றார். அப்படியே அவர்கள் செய்து பெருந்திரளான மீன்களை பிடித்தார்கள். வலைகள் கிழிய தொடங்கவே மற்ற படகிலிருந்த தங்கள் கூட்டாளிகளுக்கு சைகை காட்டி துணைக்கு வருமாறு அழைத்தார்கள். அவர்களும் வந்து 2 படகுகளையும் மீன்களால் நிரப்பினார்கள். அவை மூழ்கும் நிலையில் இருந்தன. இதை கண்ட சீமோன் பேதுரு இயேசுவின் கால்களில் விழுந்து, ஆண்டவரே, நான் பாவி, நீர் என்னை விட்டு போய்விடும் என்றார். அவரும் அவரோடு இருந்த அனைவரும் மிகுதியான மீன்பாட்டை கண்டு திகைப்புற்றனர். சீமோனுடைய பங்காளிகளான செபதேயுவின் மக்கள் யாக்கோபும் யோவானும் அவ்வாறே திகைத்தார்கள். இயேசு சீமோனை நோக்கி, அஞ்சாதே, இது முதல் நீ மனிதரை பிடிப்பவன் ஆவாய் என்று சொன்னார். அவர்கள் தங்கள் படகுகளை கரையில் கொண்டு போய் சேர்த்தபின் அனைத்தையும் விட்டுவிட்டு அவரை பின்பற்றினார்கள். இது கிறிஸ்து நமக்கு வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இப்பொழுது வாசிக்கப்பட்ட இந்த நற்செய்தியிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சீமோன் பேதுருவையும் அவரோடு மீன் பிடித்துக் கொண்டிருந்த ஜெபதேயுவுடைய மக்களாகிய யாக்கோபு யோவானையும் அழைக்கின்ற அந்த ஒரு நிகழ்வை நாம் அனைவரும் வாசிக்க கேட்டோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கடவுளால் வாக்களிக்கப்பட்ட மெசியா, கடவுளுடைய இறைமகன், இந்த உலகத்தை பாவத்திலிருந்து மீட்க வந்த மீட்பர் என்பதை
இந்த உலகம் முழுவதும் அறியும். அந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு கடவுள் அனைத்து அதிகாரங்களையும் அனைத்து சக்திகளையும் வல்லமையையும் அவர் கொடுத்திருந்தார். இந்த நற்செய்தியிலே பார்க்கிறோம், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சீமோன் பேதுருடைய படையில் இருந்தவாறே மக்களுக்கு போதிக்கின்றார். மக்கள் அவருடைய போதனையை கேட்கிறார்கள். அந்த போதனை முடிந்த உடனே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சீமோன் பேதுருவை நோக்கி, உன்னுடைய வலைகளை கடலிலே ஆழத்திற்கு கொண்டு போய் நீ போடு என்று அவர் கூறுகின்றார். அப்பொழுது உனக்கு அதிகமான மீன்கள் கிடைக்கும் என்று ஆண்டவர் இயேசு அவரிடம் சொல்ல, சீமோன் பேதுரு, இரவு முழுவதும் நாங்கள் மீன் பிடிக்க பாடுபட்டோம், ஒரு மீனும் எங்களுக்கு கிடைக்கவில்லை. ஆயினும் உம்முடைய சொல்லை கேட்டு, உம்முடைய பேச்சை கேட்டு, உம்முடைய வார்த்தைகளை நம்பி வலைகளை போடுகிறேன் என்று சொல்லி அவர் வலைகளை போட்ட உடனே ஏராளமான மீன்கள் வலையிலே அகப்பட்டது. அப்ப இதிலிருந்து நமக்கு என்ன தெரிகிறது சகோதர சகோதரிகளே? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வல்லமை உடையவர். அவர் கடவுளுடைய வல்லமையால் நிரப்பப்பட்டவர், புதுமைகளை செய்யக்கூடிய ஆற்றல் வாய்ந்தவர். எனவே சீமோன் பேதுரு இந்த அதிகமான மீன்கள் அகப்பட்டதை கண்டவுடனே அவரே ஆச்சரியப்படுகின்றார். அந்த நேரத்திலே நான் எப்படிப்பட்ட ஒரு பாவி என்பதை உணர்ந்தவராக ஆண்டவர் இயேசுவிடத்திலே அவர் என்ன செய்கின்றார்? அறிக்கையிடுகின்றார். இயேசுவே, நான் பாவி, என்னை விட்டு அகன்று போம் என்று சொல்லி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவரிடம் சொல்ல, இயேசு அவருக்கென்று ஒரு பணியை வைத்திருந்தார். அவர் என்ன சொன்னார்? இன்று முதல் நீ மீனை பிடிக்க மாட்டாய், மாறாக மனிதரை நீ பிடிப்பாய் என்று சொல்லி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சீமோன் ராயப்பரை தன்னுடைய நற்செய்தி பணிக்கு அழைக்கின்றார். சகோதர சகோதரிகளே, எனவே நம்முடைய வாழ்விலும் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்விலும் நாமும் ஆண்டவரை முழுமையாக நம்பி ஆண்டவருடைய சொல்லின்படி நாம் வாழ்ந்தோம் என்றால், அவருடைய வார்த்தைக்கு நாம் செவிமடுத்தோம் என்றால், நம்முடைய வாழ்விலும் நாம் அநேக புதுமைகளையும் ஆண்டவருடைய நன்மைத்தனங்களையும் நாம் பெற்றுக்கொள்ள முடியும். ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை நிரம்ப பெற்றுக்கொள்வோம் என்கிற நம்பிக்கையோடு தொடர்ந்து இந்த திருப்பலியிலே நாம் ஜெபிப்போம். ஆமென். ஆண்டவரை அனைத்துலகின் இறைவா உம்மை போற்றுகிறோம். ஏனெனில் உமது அருள் பருக்கிலிருந்து நாங்கள் இந்த அப்பத்தை பெற்றுக்கொண்டோம். நிலத்தின் விளைவும் மனித உழைக்கும் பயனுமான இந்த அப்பத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். இது எங்களுக்கு வாழ்வழிக்கும் அப்பமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக. ஆண்டவரை அனைத்துலகின் இறைவா உம்மை போற்றுகிறோம். ஏனெனில் உமது அருள் பெருக்கிலிருந்து நாங்கள் இந்த ரசத்தை பெற்றுக்கொண்டோம். திராட்சை கொடியும் மனித உழைப்பின் பயணமான இந்த ரசத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். இது எங்களுக்கு வாழ்வழிக்கும் ஆன்ம பானமாக மாறும். ஆண்டவரை தாழ்மையான மனதோடும் நொறுங்கிய உள்ளத்தோடும் வருகின்ற எங்களை ஏற்றருளும். நாங்கள் உம் திருமுன் ஒப்புக் கொடுக்கும் இப்பலி உமக்கு உகந்ததாவதாக. சகோதர சகோதரிகளே, நாம் அனைவரும் இணைந்து ஒப்புக் கொடுக்கும் இந்த திருப்பலியானது எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் நமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலனுக்காகவும் உமது கையில் இருந்த இப்படியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, இத்திருப்பலியின் வழியாக அனைத்துலகின் பாவங்களை மன்னிக்க திருவுளம் கொண்ட உம்மை வேண்டுகின்றோம். அதனால் புனித கிரகோரியின் விழாவில் நாங்கள் கொண்டு வரும் காணிக்கை எங்களுக்கு பயனளிக்க செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதே தகுதியும் நீதியும்
ஆண்டவரே, தூயவரான தந்தையை என்றுமுள்ள எல்லாம் உள்ள இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். ஏனெனில் புனித பெரிய கிரகோரியருடைய விழாவில் உமது திரு அவை மகிழ்ந்திருக்க செய்கின்றேன். அவருடைய இறை பற்றுமிக்க வாழ்க்கை நெறியின் எடுத்துக்காட்டால் அதற்கு வலுவூட்டுகின்றேன். அவருடைய படிப்பினையால் பயிற்றுவிக்கின்றேன். அவருடைய மன்றாட்டால் பாதுகாத்து வருகின்றேன். ஆகவே வானதூதர் அணிகளோடும் புனிதரின் பெருந்திரளோடும் நாங்கள் சேர்ந்து உமக்கு புகழ்ச்சி பண்ணி செய்து முடிவின்றி சொல்வதாவது: ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்த இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை விட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தாம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். இது நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, திருப்பி வருவளவோ முதலில் பின்னடித்து கற்கெடுக்கின்றோம், அழைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பு அளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். ஓம் திருமன் என்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஆஸ்வால்டு கிரேசியஸ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தொழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், எங்கள் பங்கின் பாதுகாவலர்
திருத்தூதர் புனித யூதா ததேயு மேலும் இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் என்று நாங்கள் நினைவு கூறும் புனித பெரிய கிரகோரியார் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே பரிசுத்த ஆவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை வழிப்படையால் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் துணிந்து சொல்வோம். தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரே நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கும் எங்களுக்கும் மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஒருவரோடு ஒருவர் கிறிஸ்து வழங்கும் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருவுடல் ரத்தமும் இங்கு ஒன்றாய் கலந்து உட்கொள்ளும் நமக்கு முடிவில்லா வாழ்வளிப்பதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நான் உட்கொள்ளும் திருவுடல் ரத்தமும் என்னை நீதி தீர்ப்புக்கும் தண்டனைக்கும் உள்ளாக்காமல் உமது பரிவிரக்கத்தால் என்னுடைய உள்ளத்தை உடலை காத்திடும் அருமருந்தாகிட அருள் புரியும். இதோ இறைவனின் செம்மறி, இவரை உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த செம்மறியின் திருவிருந்துக்கு அழைக்க பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். கிறிஸ்துவின் திருவுடல் ரத்தம் நம்மை காத்து முடிவில்லா வாழ்வு அளிப்பதாக. ஆமென். நமக்கு தரும் ஆண்ட உணவிது, கருணை ஆண்டவதிருந்தது. நமக்கு தரும் ஆண்ட உணவிது, இதனை நாம் உண்டிடுவோம், ஓருடலாய் வாழ்ந்திடுவோம், தேசத்தோடு இணைந்திடுவோம், இயேசுவாக வாழ்ந்திடுவோம். கருணை ஆண்டவதிருந்தது.
ஆண்டவரே, உயிருள்ள அப்பமாகிய கிறிஸ்துவினால் ஊட்டமளித்தவர்களுக்கு ஆசிரியராகிய கிறிஸ்துவினால் முழுமையாக கற்றுத் தருவீராக. அதனால் புனித கிரகோரியின் விழாவில் அவர்கள் உமது உண்மையை அறிந்து அதை அன்பில் செயல்படுத்துவார்களாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி முடிந்தது. பிதா சுதன் பரிசுத்தாவியின் பெயராலே ஆமென். கைவிடப்பட்டோரின் புனிதரான புனித யூதாத தெய்வே, உம்மை நாடிகள் எங்களுக்காக இறைமகன் இயேசுவை மன்றாடும். முடியாதவற்றை முடிப்பவரான புனித யூதாத தெய்வே, உம்மை நாடும் எங்களுக்காக இறைமகன் இயேசுவை மன்றாடும். நம்பிக்கை இழந்தோரின் நம்பிக்கையரான புனித யூதாத தெய்வே, உம்மை நாடிகள் எங்களுக்காக இறைமகன் இயேசுவை மன்றாடும். அன்பு சகோதரரே, இறைவன் தமது புனிதர்களிடத்தில் வியப்புக்குரிய விதமாய் விளங்குகின்றார். புனிதர்களோ இறைவனை பின்பற்றவர்களாய் இருந்தார்கள். ஆகவே நாமும் வல்லமை வாய்ந்த புனித யூதாத தெய்வத்தை மன்றாடி வாழ்வில் வளம் பெறுவோமாக, இறையன்பால் ஈர்த்து பெறுவோமாக. 12 சீடர்களின் ஒருவரான புனித யூதாத தெய்வமே, உம்மை நாங்கள் வாழ்த்துகிறோம். இயேசுவின் நெருங்கிய உறவினரான புனித யூதாத தெய்வமே, உம்மை நாங்கள் வணங்குகிறோம். அன்பினோரை ஆதரிக்கும் தயாளம் உள்ள கொண்ட புனித யூதாத தெய்வமே, உமக்கு நன்றி கூறுகிறோம். புனித யூதாத சிறப்பு நவநாள் ஜெபம். புனித யூதாத தெய்வின் வல்லமை உள்ள மன்றாட்டினால் நம்பிக்கை வைத்து அவர் புகழை பாடுவோமாக. அவைகளை அவருக்கு அளித்த இறைவனுக்கு நன்றி கூறுவோமாக. நமது தேவைகளையும் தப்பாமல் அடைந்தர கெஞ்சி மன்றாடுவோமாக. மாட்சிமிக்க அப்போஸ்தலரும் வேத சாட்சியுமான புனித யூதாத தெய்வமே, எங்கள் ஆண்டவர் மீட்பருமான இயேசு கிறிஸ்துவின் நெருங்கிய உறவினரே, புண்ணியங்களில் துலகம் தூயவரே, புதுமை வரங்களில் சிறந்தவரே, தம்மை தேடி வந்தவர்களை தப்பான வாதனைக்கும் தயாளமுள்ள கொண்டவரே, உம்மை நாங்கள் வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். இந்த அற்புத வரங்களை உமக்களித்த அன்பு தேவனுக்கு ஆராதனை செலுத்துகிறோம். இதயபூர்வமான நன்றி நல்கிறோம். எங்களுக்கு தேவையான ஆத்ம சரிய நலன்களை எல்லாம் அடைந்து தந்தருள உம்மை கெஞ்சி மன்றாடுகிறோம். சிறப்பாக இப்போது எங்களுக்கு மிகவும் அவசியமான இந்த வரங்களை பெற்றுத்தாரும். இங்கு சிறிது நேரம் மௌனமாக உங்கள் முக்கிய தேவைகளை எடுத்து கூறுங்கள். நேசிக்கப்படத்தக்கவரும் உள்ள பண்பாடு உடையவரும் இறைவனை பாடுபவருமான பெயர் வெற்றி இலங்கும் தயாள இருதயத்தை உமது வல்லமையில் எங்கள் நம்பிக்கை பின்போக விடாதையும் கர்த்தர் துரோகியின் பெயர் ஒற்றுமையால் உமக்கு நேர்ந்த பக்தி குறைவை பரிகரிக்க அதையின்றி வாழ்வதற்கு வல்லமையுடன் உதவி புரியும் அரிய வரத்தை இறைவன் உமக்கு அளித்திருக்கிறார் என்பதை நினைவு கூர்ந்தருளும். இப்பெரிய வரத்திற்காக நாங்களும் உம்முடன் சேர்ந்து இறைவனின் புகழை பாட துணைபுரியும். அவருக்கு நன்றி செலுத்த தயவு செய்யும். நீர் எங்களுக்கு செய்கின்ற இப்பேருதவிற்காக எங்கள் வாழ்நாளெல்லாம் நாங்கள் உமக்கு நன்றி உள்ளவர்களாய் இருப்போம். உமது வல்லமையுள்ள மன்றாட்டை மக்களிடையே அறியச் செய்வோம். பல அறியா புனிதரில் சிறப்பியல்புகள் பல படைத்தவரை பரிந்தரும் உமது பக்தி பாரங்கு பரவ எங்களால் ஆகிய பிரயாசையெல்லாம் எடுப்போம் என்று உறுதியாய் வாக்களிக்கிறோம். சகோதரரே, இறைவன் தம் புனிதர்கள் வழியாக அருள்வளங்களை பெறுகின்றார். அப்போஸ்தலரும் வேதச்சாட்சியும் நம்பிக்கை இழந்தோரின் நம்பிக்கையும் இயலாதவற்றை ஏற்றவுமான புனித யூதாதை வல்லமை உள்ள பரிந்து பேசுதலில் நம்பிக்கை வைத்து அவர் வழியாக இறைவனை வேண்டுமாறு இங்கே கூடியிருக்கின்றோம். பிறப்பிலும் வாழ்விலும் இறப்பிலும் இயேசுவோடு நெருங்கிய உறவு கொண்டு விளங்கிய புனித யூதாதை போல் நாங்களும் இயேசுவோடு என்றும் இணைந்து வாழும்படியாக ஆன்மதாகத்தால் அயராது உழைத்து கிறிஸ்துவை அறியாதவர் அவரை அறிய விசுவாச வழியை ஏற்றிய புனித யூதாதை போல்
நாங்களும் ஆன்ம மீட்பில் அக்கறை உள்ளவர்களாகவும் விசுவாச வாழ்க்கையில் கிறிஸ்துவை அறிய செய்கிறவர்களாகவும் விளங்கும்படியாக புதிய யூதாக்களின் வழியாக ஆண்டவரை மன்றாடுகிறோம். தப்பறையான கொள்கைகளை பரப்பியவர்களை கண்டித்து மெய்மறை தலை தோங்கும்படி கிறிஸ்துவர்களுக்கு திருமுகம் எழுதி விசுவாசத்தை காத்த புனித யூதனை போல் நாங்களும் திருச்சபையின் போதனைக்கு எதிரானவற்றை அகற்றி தப்பறைகள் என்று பாதுகாக்கப்பட்டு விசுவாசத்தில் உறுதியுள்ளவர்களாய் வாழும்படியாக இறைமகன் விண்ணேற்றத்திற்கு பின் அவரது ஆணைப்படியே எதன்சா நாட்டிற்கு சென்று தொழுநோயால் அவதியுற்ற அந்நாட்டு அரசனுக்கு அற்புத சுகமளித்த புனித யூதாவை மன்றாடி கேட்கும் நாங்கள் ஆன்ம சரீர வியாதிகள் அனைத்திலிருந்தும் பாதுகாக்கும்படியாக நம்பிக்கை இழந்தோரின் நம்பிக்கையான புனித யூதாவை மன்றாட்டினார். திருமுறை செழிப்போற்று வாங்கவும் எங்கள் குடும்பங்களில் நீடிய சமாதானமும் நற்சகமும் நிலவி தேவாசின் பெருகும்படியாக விசுவாசத்துக்காக உயிர் துறந்த புனித யூதாவை போல் குருக்களும் இறைமக்களும் விசுவாசத்தில் ஆழ்ந்த பற்றும் ஆர்வமும் கொண்ட வாழ்க்கை நடத்தி முடிவில்லா மாற்றம் பெற தகுதி பெறும்படியாக நம் பங்கு முன்னேற்றம் அடையவும் இந்நாவனால் செய்வோர் அனைவரும் விரும்பி கேட்பவெல்லாம் விரைவில் பெற்று மகிழும்படியாக தனிப்பட்ட தேவைக்காக மௌனமாக நிற்போம். அப்போஸ்தலரும் வேதசாட்சியுமான புனித யூதாவை மன்றாட்டால் திருச்சபை நீர் செய்துள்ள எல்லா நன்மை உபகாரங்களுக்காகவும் இயலாதவற்றை ஏற்றும் புனிதரை மன்றாடி மனுக்குலத்தோர் அடைந்த ஆன்ம சரீர பேருபாகங்களுக்காக கைவிடப்பட்டவர்களின் பாதுகாவலரான புனிதரின் மன்றாட்டினால் பாவிகள் மனம் திரும்பவும் கடும் பிணியாளர்கள் நலம் பெறவும் நீ செய்த எல்லா உதவிகளுக்காக இங்கே உம் திருமுன் குழுப்பியிருக்கும் நாங்கள் ஒவ்வொருவரும் உமது அப்போஸ்தலரின் பரிந்துரையால் பெற்றுக்கொண்ட எண்ணற்ற நன்மைகளுக்காக புனித யூதாவை மன்றாட்டினால் வேத விசுவாசம் வளர்ச்சியடைந்து திருச்சபை பாதுகாக்கப்பட்டு திருமறையை வெளிப்புற செய்ததற்காகவும் எமது குடும்பங்களில் சமாதானம் சந்தோஷம் நிலவி தேவாசி பெருக செய்வதற்காக நாம் அடைந்து தனிப்பட்ட நன்மைகளுக்காக மௌனமாக நன்றி கூறுவோமாக. ஆண்டவருடைய பேராலே நமக்கு உதவி கொண்டு ஆண்டவரை என் மன்றாட்டை கேட்டருளும். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஜெபிப்போமாக. ஆண்டவரே, உடல் நோயால் வருந்தும் உமது ஊழியரை பாரும். உண்டாக்கிய ஆன்மாக்களுக்கு ஆறுதல் தாரும். நாங்கள் துன்பங்களினால் தூய்மை அடைந்து உமது இரக்கத்தினால் விரைவில் குணமடையும்படி அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை பாதுகாக்க, உங்கள் நடுவிலும் உங்களை காப்பாற்ற உங்களுக்குள்ளும் உங்களுக்கு காவலாய் இருக்க உங்களுக்கு பின்னும் உங்களை ஆசீர்வதிக்க உங்கள் மேலும் இருப்பாராக. பிதா, சுதன், பரிசுத்த ஆவியின் பேராலே ஆமென். புனித யூதா ததையுவின் இந்த புனித பொருளின் வழியாக இறைவன் உங்கள் அனைவரையும் உங்கள் குடும்பங்களையும் மேலும் நோயுற்றோரையும் நிறைவாக நலமளித்து என்றும் அவர்களை பாதுகாப்பாராக. ஆமென்.